ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டி கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை குரங்கின் இதயம். காட்டில் ஒரு பெரிய ஆறு ஓடியது. அதன் கரையில் ஒரு நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வசித்தது. அந்த ஆற்றில் ஒரு முதலை வசித்து வந்தது. தினம் அந்த முதலை கரைக்கு வரும். நாவல் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும். ஒரு நாள் குரங்கு அந்த முதலையை பார்த்து, தன்னுடைய மரத்திற்கு விருந்தினராக வந்திருக்கும் முதலைக்கு சிறிய நாவல் பழங்களை பறித்து போட்டது. முதலை அவற்றை மகிழ்ச்சியாக தின்றது. அன்று தொடங்கி அவர்கள் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். தினம் முதலை கரைக்கு வரும். குரங்கு அதற்கு நாவல் பழங்களை பறித்து போடும். இருவரும் பழங்களை சாப்பிட்டபடி அரட்டை அடிப்பார்கள். ஒரு நாள் முதலை சில நாவல் பழங்களை தன் வீட்டுக்கு கொண்டு சென்றது. தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தது. அந்த பெண் முதலை அந்த நாவல் பழங்கள் மிகவும் பிடித்திருந்தது. இவை உனக்கு எப்படி கிடைத்தன என்று ஆவலுடன் கேட்டது. என்னுடைய நண்பன் தான் எனக்கு கொடுத்தான் என்றது ஆண் முதலை. நண்பனா? யாரது? ஆண் முதலை தன்னுடைய குரங்கு நண்பனை பற்றி விரிவாக சொன்னது. அதை கேட்ட பெண் முதலைக்கு ஒரு பெரிய ஆசை பிறந்தது. இந்த நாவல் பழங்கள் இவ்வளவு ருசியாக இருக்கின்றனவே, அப்படியானால் தினம் நாவல் பழங்கள் சாப்பிடும் இந்த குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும். நாளைக்கே நீ அந்த குரங்கை இங்கே அழைத்து வர வேண்டும். அதன் இதயத்தை நான் சாப்பிட வேண்டும் என்றது பெண் முதலை. முடியவே முடியாது என்றது ஆண் முதலை. ஆனால் பெண் முதலை விடவில்லை. தொடர்ந்து பேசி பேசி ஆண் முதலையின் மனதை மாற்றிவிட்டது. மறுநாள் ஆண் முதலை நாவல் மரத்திற்கு சென்றது. குரங்கிடம், நண்பா, என் வீட்டுக்கு விருந்துக்கு வருவாயா என்று கேட்டது. ஓ, வருகிறேனே என்றது குரங்கு. ஆனால் ஆற்றுக்குள் இருக்கும் உன் வீட்டுக்கு நான் எப்படி வருவது? எனக்கு நீச்சல் தெரியாதே. அப்படி சொன்னது குரங்கு. பரவாயில்லை, என் முதுகில் உட்கார்ந்து கொள் என்றது முதலை. நான் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றேன். குரங்கு சாமர்த்தியமாக முதலையின் முதுகில் அமர்ந்தது. முதலை ஆற்றில் மெல்ல நீந்தியது. சிறிது தூரம் சென்றதும், நண்பா, என்னை மன்னித்து விடு என்றது முதலை. என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டுமாம். அதற்காகத்தான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றது ஆண் முதலை. குரங்கு அதிர்ந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் அதன் புத்தி சிறப்பாக வேலை செய்தது. அடடா, இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா என்றது. என் இதயம் மிகவும் அழுக்காக இருக்கிறது என்று இன்றைக்கு தான் துவைத்து மரத்தில் காய போட்டேன். நீ கூப்பிட்டதும் அவசரத்தில் அப்படியே வந்துவிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி மரத்திற்கே போகலாம். என் இதயத்தை எடுத்து மாட்டிக்கொண்டு வந்து விடுகிறேன் என்றது குரங்கு. குரங்கு சொன்னதை நம்பி முதலை திரும்பியது. நாவல் மரத்திற்கே சென்றது. சட்டென்று மரத்தில் ஏறிக்கொண்டது குரங்கு. முட்டாளே, இதயம் இல்லாமல் யாராவது உயிர் வாழ இயலுமா என்று சிரித்தது குரங்கு. நீ நட்புக்கு துரோகம் செய்து விட்டாய். இனி இங்கே வராதே என்று குரங்கு அந்த முதலையை விரட்டி விட்டது. என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? நட்புக்கு என்றைக்குமே துரோகம் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியுது. இதே மாதிரி நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.